வெல்கம் டு பிரதீப் 41. நான் உங்கள் பிரதீப். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் படத்தோட ஹீரோயின் இன்ட்ரொடக்ஷன் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க. ஸோ அதோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிரதீப் 41 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பரேட் நடக்குது. சிவகார்த்திகேயன் இருக்காரு. January 26, 2015 Modi ji. What the country needs to see today is the man he was, not Mysore. Mukunda. मेजर मुकुंद वरदराजन की पत्नी श्रीमती इंदु मुकुंद. इंदु मुकुंद. அது கரெக்ட்டா தான் பண்றாங்க. ஆங்கிள் சூப்பரா இருக்குப்பா. நல்லா இருக்கு. इंदु रेबेका वर्गीस. மலையாளி. சாய் பல்லவி ஒரு மலையாளி. मुकुंद. நல்லா இருக்கு கலர் கிரேடிங். मुकुंद. Congratulations Lieutenant Mukund. Congratulations Captain Mukund. Congratulations Major Mukund. Thank you Mamati. 2006ல இருக்குது. ఈ కడలొక్కు ఆకాశத்துக்கு மேடையிலுள்ள தூரம் எனக்கும் அவனுக்கும். Yes, I'm forever in a long distance relationship with my love. தீபாவளிக்கு ரிலீஸ் அக்டோபர் 31 வந்து இது ரிலீஸ் ஆகிட்டு. உண்மையாலுமே இது நல்லா இருக்கு. மேஜர் முகுந்தோட ஹிஸ்ட்ரி தான் சொல்கிறாங்க. அவங்க ஒய்ஃபை தான் சாய் பல்லவி கேரக்டர் பண்ணுறாங்க. அவங்க ஒய்ஃபோட ரோல் தான் சாய் பல்லவி பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 2006ல் ஒரு இது போகும்போது வந்து கேப்டன் ஆகும்போது வந்து அப்போ அவங்க கூட்டிருக்காங்க. மேஜர் ஆகும்போது கூட்டிருக்காங்க. ஸோ இப்போ இல்லாத 2015 இல்லாதப்போ ஸோ அவங்க என்ன பண்ணாங்க. ஸோ நல்லா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ராஜ்குமார் பெரியசாமி உண்மையாலுமே இது நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் வந்து பியர்டோட ஒரு கெட்டப் பண்ணியிருக்காரு. மேஜரில் ஒரு பியர்டோட கெட்டப்பு. கேப்டனில் பார்த்தீங்கன்னா பியர்டு இல்லாமல் இருக்காரு. ஓப்பனிங் ஷாட் பரேட் காட்டும்போது பார்த்தீங்கன்னா பியர்டு இல்லாமல் யங் லைஃப்பில் தான் அந்த பரேட்லேயே வராரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாய் பல்லவி இதில் வந்து ஒரு மலையாளியாக தான் பண்ணுறாங்களாட்டிருக்கு. ஸோ லவ் மேரேஜாக எனக்கு தெரியல. மேரேஜ் பண்ணி இவங்க கூட்டிருக்காங்க. இதில் வந்து சினிமாட்டோகிராஃபி நல்லா பண்ணியிருக்காரு. ஹாலிவுட் மூவி ரேஞ்சுக்கு இந்த சினிமாட்டோகிராஃபி கொண்டு வந்திருக்காங்க. என்ன ரீசன்னா அந்த ஃபாரஸ்ட்டில் இந்த ரெட் ஜெயின் மூவிஸ் கமல்ஹாசன் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் சோனி பிக்சர்ஸ் இது காட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீஸ் இதில் காட்டும்போது, அப்புறம் அதே மாதிரி சாய் பல்லவி லாஸ்ட் ஃபைனல் ஷாட்டில் காட்டும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இது உட்காந்துருப்பாங்க ஏர்ஃப்ளைனில் அந்த விண்டோ சீட் காட்டும்போது பார்த்தீங்கன்னா 2 சீட்டுக்கு நடுவில் அழகாக அவங்க ஃபேஸ் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் நல்லா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எடிட்டர் கலைவாணன் உண்மையாலுமே நல்லா பண்ணியிருக்காரு. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இது வந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு எடிட்டிங் எடுத்து போயிருக்காரு. கலர் கிரேடிங் அதே மாதிரி தான் நம்ம என்ன சொல்லுவோம். நைட் டைம் ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் அந்த ஏர்ஃப்ளைன் ஷாட் ஆகட்டும், ஐ மீன் இது சூப்பராக இருக்குது. கலைவாணனுக்கு வந்து இது நல்லா இருக்குது. ட்ரைலர்லேயே பார்த்துருப்போம். ஒவ்வொரு ஷாட் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பங்கமாக பண்ணியிருப்பாரு. அந்த அச்சமில்லைங்கும் போது வந்து அந்த கிளிம் ஷாட்ஸை சூப்பராக பண்ணியிருப்பாரு. ஸோ அதுவும் நல்லா இருக்குது. சிவகார்த்திகேயன் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. உண்மையாலுமே அவரோட ஆக்டிங் ஷாட்லாம் நல்லாயிருக்கும். ஜி பிரகாஷ் மியூசிக்கல் ஸோ மைல்டு எட்டு போயிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் கலர் கிரேடிங் தான் நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா என்ன ரீசன்னா மைல்டான ஒரு கலர் கிரேடிங் ரொம்ப ஓவராக அடிக்காமல் மைல்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அண்டு சினிமாட்டோகிராஃபி நான் ரொம்ப ஹேண்ட்ஸ்அப் பண்ணுவேன். என்ன ரீசன்னா ஒரு படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி தான் மெயின். அதுதான் வந்து படத்தை இந்த லெவலில் எட்டு போனால் அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி ஒரு நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் படத்தில் என்னென்ன பண்ண போகிறாங்க. தீபாவளிக்கு தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அக்டோபர் 31 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இன்னும் சினிமா அப்டேட்ஸ் ஆகட்டும், மூவி ரிலீஸ் ஆகட்டும், ரியாக்ஷன் கண்டென்ட் ஆகட்டும், இந்த மாதிரி உங்களுக்கு நான் மறக்காமல் பிரதீப் 41 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.